வணக்கம் மக்களே. கோலா உருண்டைனா நான்வெஜ்ஜில் தான் செய்வாங்க. வெஜிடேரியனில் பீட்ரூட் வச்சு அருமையான கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாகவும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு தோல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்களேன். அதை எடுத்துகிட்டு நல்லா இந்த பீட்ரூட்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இது போல் துரி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா அதை துரி வச்சுக்கலாம். இல்லை நார்மல் சைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம். சாவல் தான் இது போல் துரி வச்சுட்டாச்சு. ஒரு மிக்ஸ் கப் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சொல்லுவாங்க. 5 பல் பூண்டு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இஞ்சி அதிகமாக சேர்த்தா கசப்பு தன்மை வரும். ஒரு 5லேருந்து 8 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 5 காய்ந்த மிளகாய், 1/2 கப் அளவுக்கு துரி வச்சுருந்த தேங்காய், ஒரு 5லேருந்து 8 முந்திரி டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஆல்ரெடி துரி வச்சுருந்த அந்த பீட்ரூட் இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைச்சிங்க. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிங்க. ரொம்ப பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பீட்ரூட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியாக இருக்குது, உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து அரைச்சதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அரைக்கும் போது தண்ணியே ஆட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையை நான் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து இது போல் செஞ்சு வச்சிடலாம். ஒரு தவா எடுத்தாச்சு. அதில் போதுமான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த ஒவ்வொரு உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது போடாதீங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளேயும் கொஞ்சம் வேகணும், அதனால் நார்மல் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு நிமிஷம் போல் போதுமானது. நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு நிமிஷம் பாருங்கள், அங்கே வெந்துடுச்சு நல்லா. நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பீட்ரூட் கோலா உருண்டை. ஸோ இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம், இல்லை லன்ச் டைமில் சாப்பாடுக்கு நீங்கள் வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.